சார் ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், விநாயகர் சதுர்த்திக்கு பால் கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், சர்க்கரையில் ஒரு சுவை இருக்குது, வெல்லத்துலேயும் ஒரு சுவை இருக்குது. நீங்கள் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், கொழுக்கட்டைக்கு மேல் மாவு தான் ரெடி பண்ணுறோம். இங்கே பாருங்கள், அப்படியே கொழுக்கட்டையும் பால் கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், பச்சரிசி 1 கிலோ நான் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுன்னா மாவு நல்லா அரைச்சி நம்ம ஜலிக்கும் போது நல்லா உதிரியாக இருக்கும். இங்கே பாருங்கள், குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம், 2 இல்லை 3 மணி நேரம் நல்லா ஊறணும். தண்ணியில் அலசி எடுத்து வச்சுட்டேன். இப்போ சாதம் வடிக்கிற மாதிரி வடித்து ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி ஜலிச்சுட்டா மாவு ரெடி. அரிசி தண்ணி வடிச்சிட்டு ஒரு கிளாத்தில் போட்டு காய வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அள்ளும்போது இது மாதிரி அழுத்தி பிடிச்சேன்னா கையில் கொட்டினோடனே ஒட்டாமல் இருக்கணும். இது கரெக்டான பதமாக இருக்குது. இப்போ நம்ம ஜாரில் சேர்த்து மிக்சியில் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஜாரில் எடுத்துருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மாவு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ ஜல்லாடியில் சலிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஜல்லாடியில் சேர்த்துருக்கேன். உருண்டை நல்லா சாப்பிட்றதுக்கு நைஸாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதால கொழுக்கட்டை செஞ்சாலும் பால் கொழுக்கட்டை செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், நைஸாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்தீங்களா, மாவு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவும் ஜலிச்சு எடுத்துடலாம். மாவெல்லாம் ஜலிச்சு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம் மாவு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணும். தண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவெல்லாம் அப்படியே மெல்லமாக எல்லாமே சேர்த்துருங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்ததுன்னா போதும், சூப்பராக இருக்கும். இந்த விரிசல் விடுது பாருங்கள், கொழுக்கட்டையெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் வராது. உருண்டை பிடிச்சா கூட பூர்ண கொழுக்கட்டை ரெடி பண்ணும்போது உருண்டை விரிசல் கூட கொஞ்சம் கூட வராது. அவ்வளோ அழகாக இருக்கும் மாவு. நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிட்டால ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். மாவு சூடாக இருக்குது பாருங்கள், ஆவி பறக்க இருக்குது. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் அள்ளி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மாவு அள்ளி வச்சுருக்கேன். நல்லா ஆற வச்சுட்டு திரும்பவும் நைஸ் தட்டு இருக்குல்ல சலாடியில், அந்த தட்டுலேயே மறுபடியும் சலிச்சுட்டு நம்ம மாவு எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டா 6 மாதத்துக்கு சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். மேல் மாவு கொழுக்கட்டைக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு, கொழுக்கட்டைக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு, பூர்ண கொழுக்கட்டைக்கு எல்லாத்துக்குமே இந்த மாவு நம்ம பயன்படுத்திக்கலாம். இதான் மேல் மாவுக்கு ரெடி பண்ணுற மாவு. ஆற வச்சுட்டு கொஞ்சம் தான் லைட்டாக தான் ஜலிச்சிட்டாலே போதும். சூப்பராக ஈஸியான வேலை தான். அவ்வளோதான். இப்போ நம்ம கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் உடனே எடுக்கிறேன்றதால இதிலேருந்து நான் அப்படியே அள்ளிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பால் கொழுக்கட்டைக்கு கொஞ்சமாக அள்ளி வச்சுருக்கேன். இந்த மாவுக்கு தகுந்த உப்பு, கொழுக்கட்டை உருட்டணும் இல்லையா, அதுக்கு உப்பு ஏறணும். கரெக்டாக சமமாக போட்டுக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. இது பச்சை தண்ணியில் நம்ம மாவு கலக்கக்கூடாது. நல்லா சுட வச்சு அந்த தண்ணியில் தான் கலக்கணும். சுட வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு, ரொம்ப தண்ணி விட்டுடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நம்ம எப்படி சப்பாத்தி மாவு எடுக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், மாவு நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்கு, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். இதில் பாதி மாவு எடுத்துக்கலாம், பாதி மாவு கரைக்கிறதுக்கு, பால் கொழுக்கட்டைக்கு பாதி கரைக்கிறதுக்கு,
பாதி மாவு நம்ம உருண்டை சின்ன சின்ன உருண்டையாக ஊற்றிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இந்த 2 கையிலையும் இந்த அளவு உருண்டை உருட்டினா இதே அளவு தான் எல்லாமே உருட்டணும். பெருசும் சின்னதுமாக இருக்கக்கூடாது. இது மாதிரி அப்போ தான் ஒன்றா எல்லாம் சேர்ந்து வெந்து நல்லா வரும். ஒன்று வேகாமலே ஒன்று சின்னதாக இருந்ததுன்னா சீக்கிரமாக வெந்துடும். இன்னொன்று போடலாம், இந்த ஷேப்லேயே போட்டுக்கலாம். இது மாதிரி உருண்டை பிடிச்சி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணாக்கா இந்த ஷேப்லேயும் வரும். பால் கொழுக்கட்டையில் இது மாதிரி நிறைய கலந்து போடணும். இங்கே பாருங்கள், மோதகம் மாதிரி. இது மாதிரி ஒரு 4 ஷேப்பு வந்திருக்கு. இது மாதிரி எல்லாமாவும் உருட்டி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாதி மாவு இருக்குது இல்லையா, சுடு தண்ணி மீதி இருக்குது. அந்த தண்ணியில் இந்த மாவை கரைச்சிடுங்க. நல்லா கட்டி இல்லாமல் கையாலேயே நல்லா கரைச்சி விட்டுடுங்க. பாருங்கள், 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நம்ம மாவு கரைச்ச மாவு வேறு இருக்குது. இது கொழுக்கட்டை வேகிறதுக்காக தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், மோதகம் 1 போட்டிருக்கேன். நீட்டு உருண்டை தட்டை எல்லாமே உருட்டி தட்டில் வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இது மாதிரி கனமான பாத்திரமாக வைங்க. சில்வர் பாத்திரம் வச்சா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். கனமான பாத்திரம் வெயிட்டாக நல்லா இருக்கிற மாதிரி இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. கொஞ்சமாக உப்பு, ஒரு சிட்டிகை அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம போட்ட கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கும். பார்த்திங்களா, கையால் கூட தொட்டு பார்க்கலாம், சூடாக இருக்கும். பச்சை தண்ணியில் கை வச்சுட்டு பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம மாவு வந்து கலக்கணும். நல்லா வெந்துடுது. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு அப்படியே அதில் சேர்த்துருங்க. தீயை மீடியமாக வச்சுக்கோங்க. மாவு சேர்த்துட்டு பிறகு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கை விடாமல் கலந்துட்டு இருக்கோம். ஒரு 5 நிமிஷம். இங்கே பாருங்கள், இது கூடவே 2 ஏலக்காய் பொடி, இது கூடவே அரை மூடி சின்ன சைஸு தேங்காய் திருகி வச்சுருக்கேன். அப்படியே சேர்த்து கலந்து விடுங்க. அடி பிடிக்கக்கூடாது மாவு பொருள். அதே சமயம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அதுதான் பாத்திரம் கொஞ்சம் நல்ல கனமாக வைக்க சொல்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது. இங்கே பாருங்கள், நம்ம கூட இப்போ செக் பண்ணிக்கலாம். கூழ் எப்படி காய்ச்சிறோமோ அதே மாதிரி பச்சை தண்ணியில் கையை நனைச்சிட்டு இங்கே பாருங்கள், இந்த கரண்டியில் லைட்டாக தொட்டு பார்க்கலாம். மாவு கொட்டாமல் வந்ததுன்னா மாவு ரெடி. பால் கொழுக்கட்டை ரெடி. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துடுது பாருங்கள். அவ்வளோதான். இந்த டைமில் சர்க்கரை எடுத்துருக்கேன் 1 கப்பு. இந்த கப்பில் தான் மாவும் எடுத்துக்கிட்டேன். அதே கப்புக்கு சர்க்கரை கொஞ்சமாக பார்த்து போடுங்க, அப்புறமா பார்த்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெல்லம் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். ஆனால் சர்க்கரைக்கு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா சர்க்கரை போட்டு செஞ்சால் பால் கொழுக்கட்டை ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்லமும் சேர்க்கலாம். வெல்லத்துக்கு ஒரு சுவை, சர்க்கரைக்கு ஒரு சுவை. அவ்வளோதான். பால் கொழுக்கட்டைன்றது பால் மாதிரி இருக்குது பாருங்கள், வெள்ளை வெள்ளையர்னு சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா, நம்ம உருட்டி போட்ட கொழுக்கட்டை எல்லாமே அப்படி இருக்குது பாருங்கள். தேங்காய் திருக்களோடு சேர்த்து சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பச்சரிசி மாவு எடுத்து கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி பண்ணோம் இல்லையா,
அதே மாவுலேயே பால் கொழுக்கட்டையும் ரெடி பண்ணியிருக்கிறேன். விநாயகர் சதுர்த்திக்கு பால் கொழுக்கட்டையும் பிரசாதமாகவும் நம்ம பூஜைக்கு வைக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.